அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இவர் என்ன சொல்லுகிறார்? எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியெல்லாம் மறந்துவிட்டு பொது நன்மைக்காக அல்லது திமுகவை வீழ்த்துவதற்காக, அம்மாவனுடைய ஆட்சி அமைப்பதற்காக நான் இந்த அணியில் இணைகிறேன் என்று சொல்லுகிறார். இழைக்கப்பட்ட அநீதியை மறைத்துவிட்டு அல்லது மறந்துவிட்டு என்று சொல்லும் போதே அந்த காயம் அவருடைய மனதிலே இருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்வோம். ஓபிஎஸ் மட்டும் இணைந்தால்தான் சந்தர்ப்பவாதமா? செந்தில் பாலாஜி அவர்கள் இணைந்தது சந்தர்ப்பவாதம் இல்லையா? ரகுபதி அமைச்சராக இருக்கிறாரு, சந்தர்ப்பவாதத்தின் அடையாளமாகத்தான் இருக்கிறார். KKSSR ராமச்சந்திரன் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டவர். ஏவா வேலு இவரெல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்கெல்லாம் என்ன யோக்கியமானவர்களா? சந்தர்ப்பவாதிகள் இல்லையா? தமிழக சட்டப்பேரவையை பொறுத்தவரை தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும், நிறைவில் தேசிய கீதம் என்கிற நடைமுறை நெடுநாட்களாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தேசிய கீதத்தை 2 முறை ஒலிபரப்புவதால் தமிழக அரசுக்கு என்ன பிரச்சனை என்பது எனக்கு புரியவில்லை. அதில் எதற்கு ஒரு சின்ன விஷயத்தில் இவ்வளவு பெரிய ஈகோ இந்த அரசாங்கத்துக்கு எதற்கு? ஆளுநருடைய மைக்கே நீங்கள் துண்டிப்பீர்களா? சபாநாயகர் அப்பா வந்து ஆளுநரை விட பெரிய இவரா? நான் கேட்கிறேன். இந்த சபை என்ன உங்களுடைய விருப்பம் போல் நடத்துவதற்கான சபையா? திமுக பொதுக்குழுவா அல்லது தமிழக சட்டசபையா உங்கள் விருப்பம் போல நடத்துவதற்கு? தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோட மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம இன்னைக்கு நடந்த சம்பவத்தையே பார்த்தலாம். ஒன்று, டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. இந்த பக்கம் ஓபிஎஸ் அணியில் மிக முக்கிய தலைவராக இருந்த வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்து போய்விட்டார். கிட்டத்தட்ட ஓபிஎஸ் கூடாரம் காலி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம. இது யாருக்கு பலமாக மாறி இருக்கு? தமிழக 2026 தேர்தல் களத்தில் அடுத்த கட்ட நகர்வாக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை ஏற்கனவே அந்த அணியிலிருந்து விலகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரும்பவும் அந்த அணிக்கு இணைந்திருப்பது என்பது ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அது முழுமையாக பலம் சேர்க்க வேண்டும் அல்லது அது முழுமையாக பயனளிக்க வேண்டும் என்றால் அமமுக, அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், மேலிட தலைவர்கள் மட்டத்தில் ஒரு ஒருங்கிணைந்த தன்மை மன ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் உருவாக வேண்டும். இன்றைய தினம் திரு பியூஷ் கோயல் அவர்களை திரு டிடிவி தினகரன் அவர்கள் சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிற செய்தியை உறுதிப்படுத்திய அந்த நிகழ்வில் தமிழகத்தில் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளாதது சரியல்ல என்பது என் பார்வை. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த கூட்டணியின் பிரதான உறுப்பு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அதிமுக இந்த அணியில் அமமுக இணைவதற்கு இசைவு தெரிவித்து விட்டது. அதன் பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே தொடங்கியது டெல்லியில். அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே இசைவு தெரிவித்து விட்ட நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் மத்திய அமைச்சர் மற்றும் திரு டிடிவி தினகரன் சந்திப்பின் போது அவர் இருந்திருக்க வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று டிடிவி தினகரன் அவர்கள் கூறி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அம்மாவினுடைய ஆட்சி மீண்டும் அமைய நாங்கள் பாடுபடுவோம் என்று கூறியிருந்தால் மனப்பூர்வமாக இருதரப்பும் இணைந்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகி அதிமுக தொண்டர்களுக்கும்
பழைய கசப்புணர்வுகள் மறைந்திருக்கும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினருக்கும் மறைந்திருக்கும். இவர் என்ன சொல்லுகிறார்? எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியெல்லாம் மறந்துவிட்டு பொது நன்மைக்காக அல்லது திமுகவை வீழ்த்துவதற்காக, அம்மாவனுடைய ஆட்சி அமைப்பதற்காக நான் இந்த அணியில் இணைகிறேன் என்று சொல்லுகிறார். இழைக்கப்பட்ட அநீதியை மறைத்துவிட்டு அல்லது மறந்துவிட்டு என்று சொல்லும் போதே அந்த காயம் அவருடைய மனதிலே இருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்கிறோம். அது பேச வேண்டிய சூழல் இன்றைய தினம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் எப்படியாக இருந்தாலும் உங்களை நோக்கி விமர்சனங்கள் வரப்போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு ஊடகவியலாளர்களோ அரசியல் விமர்சகர்களோ அந்த கேள்வியை வைக்கத்தான் வைப்பார்கள். நீங்கள் துரோக சக்தி என்று திரு எடப்பாடி பழனிசாமியை சொன்னீர்கள், அது தவிர நீங்கள் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று கேட்டீர்கள், இப்போது அந்த கோரிக்கைகளை எல்லாம் அந்த பேச்சையெல்லாம் கைவிட்டு விட்டீர்களா என்ற கேள்வி வரும். அந்த கேள்வியை திமுக தரப்பைச் சேர்ந்த யாரும் எழுப்ப தகுதி கிடையாது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்ப அரசியலை எதிர்த்து தனி கட்சி கண்டவர் தான் வைகோ. குடும்ப ஆதிக்க அரசியல் என்று சொல்லிதான் அவர் வெளியே வந்தார், அவர் வெளியேற்றப்பட்டார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாதத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் தினகரனையோ எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ விமர்சிக்க முடியாது. ஆனால் இந்த கூட்டணி அமமுக அதிமுக கூட்டணி முழுமையாக பயன்பெறுவதற்கு இரண்டு கட்சிகளின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் பழைய கசப்புணர்வுகளை முழுமையாக ஒதுக்கி வைத்துவிட்டு ஒருவர் தொகுதியில் இன்னொருவர் தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும். உள்ளடி வேலைகளில் ஈடுபடக்கூடாது. அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுவது எச்சரிக்கை. அதாவது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இணைந்தவர்கள் கசப்புணர்வை மறக்காமல் இருந்தீர்கள் என்றால் உள்ளடி வேலைகள் நடைபெறும். நடைபெறாமல் இருந்தால்தான் முழு வெற்றி பெற முடியும். நீங்கள் அதிமுக கூட்டணியில் திரு டிடிவி தினகரன் இருக்க வேண்டும் என்று பாஜக தான் முதன்மையாக விரும்பியது. ஏன் விரும்பியது? சென்ற சட்டசபை தேர்தலில் 2021 தேர்தலில் 22 தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் அவர் வாங்கிய வாக்கு காரணமாக அதிமுக தோல்வியை தழுவியது. அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளருடைய வாக்குகள் அமமுகவினுடைய வாக்குகள் சேர்த்தால் அந்த 22 தொகுதிகளிலும் வெற்றி. அதை தவிர கூட்டணியில் இருந்திருந்தால் இன்னும் ஒரு 7-8 தொகுதிகளில் கூடுதலாக வெற்றி என்ற நிலைமை உருவாகி இருக்கும். ஆகவே அந்த தவறு, அந்த பெரும் பிழை இந்த முறை நிகழ்ந்துவிடக்கூடாது என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் மனப்பூர்வமாக இணைந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதேபோல அந்த கட்சி, 2 கட்சிகளுடைய நிர்வாகிகள் தேர்தல் பணிகளில் முழுமூச்சுடன் ஈடுபட வேண்டும். இதுதான் இப்போது அவர்கள் முன் இருக்கக்கூடிய, அவர்கள் சிந்தனையில் இருக்க வேண்டிய செய்தி என்பது என்னுடைய பார்வை. நீங்கள் திரு வைத்திலிங்கம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததை பற்றி கேட்டீர்கள். நிச்சயமாக திரு ஓபிஎஸ் அவர்கள் முடிவெடுப்பதில் காலதாமதம் செய்த காரணத்தால் அவர் ஒரு முடிவுக்கு வந்து அவருடைய ஆதரவாளர்களோடு கலந்து பேசி இந்த முடிவை எடுத்ததாக நான் கேள்விப்படுகிறேன். அந்த ஆதரவாளர் வெல்லமண்டி நடராஜன்லாம் இருக்காங்க. வெல்லமண்டி நடராஜன், குன்னம் ராமச்சந்திரன் உட்பட சிலர் இருப்பதாக தெரிகிறது. அவர்களும் அடுத்த சில தினங்களில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இது ஒரு சந்தர்ப்பவாதம் தான். இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் பல சந்தர்ப்பவாத காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் திரு ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தால் அது சந்தர்ப்பவாதம் என்று சில விமர்சகர்கள் இன்றைக்கு டிவியிலே கருத்து சொன்னதை நான் பார்த்தேன். ஓபிஎஸ் மட்டும் இணைந்தால்தான் சந்தர்ப்பவாதமா? செந்தில் பாலாஜி அவர்கள் இணைந்தது சந்தர்ப்பவாதம் இல்லையா? ரகுபதி அமைச்சராக இருக்கிறார், சந்தர்ப்பவாதத்தின் அடையாளமாகத்தானே இருக்கிறார். KKSSR ராமச்சந்திரன் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டவர். ஏவா வேலு இவரெல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்கெல்லாம் என்ன யோக்கியமானவர்களா? சந்தர்ப்பவாதிகள் இல்லையா? அரசியலில் சில நெருக்கடிகள் ஏற்படுகிற போது சில முடிவுகள் தவிர்க்க முடியாதவையாக ஆகிவிடுகின்றன. இங்கே இருக்கக்கூடிய சென்னையிலே சேகர் பாபு, செல்வி ஜெயலலிதா என்றால் சேகர் பாபு என்பவர் யார் என்றே தெரியாது. அவர் எப்படி வந்தார்? சேகர் பாபு பிரபலமான அரசியல்வாதியா? வட சென்னையில் கட்சி வளர்ச்சிக்கு பாடுபட்டார். செல்வி ஜெயலலிதா அவரது உழைப்பை அங்கீகரித்தார். செல்வி ஜெயலலிதா அவருக்கு வாய்ப்புகள் அளித்தார்.
ஆகவே இப்படி அடையாளம் காட்டப்பட்டவர்கள் சில நேரங்களில் கட்சிக்குள் ஏற்படுகிற நெருக்கடிகள் அல்லது பிரச்சனைகள் காரணமாக வெளியே போகிறார்கள். இன்றைக்கு திரு ஓபிஎஸ் அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தார். அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. மறுக்கப்படுகிற போது அவர் என்ன நிலை எடுக்கப் போகிறார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆகவே திரு வைத்திலிங்கம் அவர்களும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று ஓபிஎஸ் எடுத்த நிலைப்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்தார். அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. ஆகவே அவர் இந்த முடிவு, இதைவிட அது பெட்டர் என்ற முடிவுக்கு வந்து விட்டார் என்று நான் பார்க்கிறேன். தென் தமிழகத்தில் ஓபிஎஸ் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத டிடிவி தினகரனை வச்சு நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு என்டிஏ கூட்டணி நினைக்குமா சார்? நிச்சயமாக அந்த கணக்கில் தான் இருந்திருக்கும். தேவர் சமூகத்தினர் மத்தியில் நான் ஜாதி ரீதியாக பார்ப்பதில்லை. ஆனால் தேர்தல் சமயங்களில் சாதி அம்சங்களும் முக்கியமாக இருக்கின்றன. சென்ற முறை 2021 சட்டசபை தேர்தல் நேரத்தில் 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்ட காரணத்தால் தென்பகுதியிலே தேவர் சமூகத்தினரும் மத்திய மண்டலத்தில் முத்திரையர் சமூகத்தினரும் கடும் அதிருப்திக்கு ஆளானார்கள். அதன் காரணமாகத்தான் ஓட்டுச் சிதறல் ஏற்பட்டது. அமமுக ஒரு கவனிக்கத்தக்க சக்தியாக உருப்பெற்றது. ஆகவே இப்போது அந்த குறையை நீக்குவதற்கு நாங்கள் அந்த சமூகத்தினரின் பிரதிநிதிகளை முக்கியத்துவம் தருகிறோம் என்று காட்டுகிறார்கள். 3 பேர் விலக்கப்பட்டிருந்தார்கள். திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ். அதிலே திரு டிடிவி தினகரன் ஒரு அரசியல் கட்சியாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற காரணத்தால் தொடர்ந்து இயங்கி வருகிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறார், கட்சி வளர்ச்சி பணிகளில் ஈடுபடுகிறார். ஆகவே அவரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற முடிவை பாரதிய ஜனதா வலியுறுத்தி அதிமுகவை எடுக்க வைத்தது. ஆகவே நிச்சயமாக அமமுக ஓரளவுக்கு தென்பகுதியிலும் டெல்டா மாவட்டங்களிலும் இந்த கூட்டணிக்கு பயன்படும். புரொவைடட் நான் சொன்னது போல மனமார்ந்த செயல்பாடு 2 தரப்பிலும் இருக்க வேண்டும். அது இருக்குமானால் இவருடைய அணிச்சேர்க்கை என்பது அந்த அணிக்கு பயன்படும் என்றுதான் நான் பார்க்கிறேன். இன்னொரு சைடு சார், நேற்று நடைபெற்ற ஆளுநர் பிரச்சனை, திரும்ப திரும்ப ஆளுநர் பிரச்சனையை நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி மற்ற பிரச்சனைகள்லாம் மறைக்கலாம்னு நினைக்கிறாங்களா, இல்லை எதற்காக இந்த ஆளுநர் பிரச்சனையை திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க? அதாவது நேற்றைய தினம் மேதக ஆளுநர் அவர்கள் தமிழக சட்டசபையில் அரசு அளித்த உரையை வாசிக்காமல் அங்கிருந்து வெளிநடப்பு செய்தது ஏன் என்பது தொடர்பாக மக்கள் பவனிலிருந்து 13 காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதில் தேசிய கீதம் இசைக்கப்படாததும் கூறப்பட்டிருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து, அதைத் தொடர்ந்து தேசிய கீதம் என்பது ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் இசைக்கப்பட்டு வருகிறது. இறுதியில் மீண்டும் ஒரு முறை தேசிய கீதம் என்பது. தமிழக சட்டப்பேரவையை பொறுத்தவரை தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் என்கிற நடைமுறை நெடுநாட்களாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தேசிய கீதத்தை 2 முறை ஒலிபரப்புவதால் தமிழக அரசுக்கு என்ன பிரச்சனை என்பது எனக்கு புரியவில்லை. அதில் எதற்கு ஒரு சின்ன விஷயத்தில் இவ்வளவு பெரிய ஈகோ இந்த அரசாங்கத்திற்கு எதற்கு? அதாவது தேசிய கீதம் இசைக்கப்படுவது உங்களுக்கு ஒரு ஈகோவா, பிரச்சனையா? இது ஒரு 2 வருடங்களாக போய்கொண்டிருக்கிற விஷயமாக இருக்கிறது. இதை தாண்டி ஒரு அரசமைப்பு சட்டத்தின்படி அதிகாரம் பெற்ற பதவியில் இருக்கக்கூடிய ஆளுநர், ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அவர்தான். அதே போல தமிழக சட்டமன்றமும் ஆளுநரை பிரதானமாக உள்ளடக்கிய ஒரு அமைப்பு. பிரதானமாக உள்ளடக்கிய என்று ஏன் நான் கூறுகிறேன் என்றால், சட்டமன்றத்தினுடைய செஷன் இருக்கிறது அல்லவா, ஆண்டின் தொடக்க கூட்டம், அதை கூட்டுவதே ஆளுநர் தான். ஆளுநர் தான் கூட்டுகிறார். அதே போல ஒரு கூட்டத்தொடர் முடித்து வைப்பதும் ஆளுநர் தான். நீங்கள் ஆளுநர் உரை மீது 5 நாட்கள் 4 நாட்கள் 3 நாட்கள் வாதம் நடத்துகிறீர்கள், பிறகு இன்னொரு தேதியில் ஒத்தி வைக்கிறீர்கள். அது ஒத்தி வைப்பு. பிப்ரவரி மாதம் இத்தனாம் தேதி நிதிநிலை அறிக்கைக்காக கூடுறீங்க, எதுக்கோ கூடுறீங்க, ஒத்தி வைப்பு. ஆனால் பொதுவாக நிதிநிலை அறிக்கை மீது கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்கள் ஒரு கூட்டத்தொடர் நடைபெறும். அந்த கூட்டத்தொடரும் முடிந்த பிறகு 2ஐயும் சேர்த்து ஆளுநர் தான் முடித்து வைப்பார். ஆனால் நம்ம நடைமுறையில் அது இல்லை. நடைமுறையில் இருக்கிறது. நான் அதைத்தான் சொல்லுகிறேன். ஆளுநர் முடித்து வைக்காமல்
ஆளுநர் அறிவிக்காமல் சட்டசபை கூடவும் முடியாது, முடியவும் முடியாது. சட்டசபையை கூட்டுவதே ஆளுநர். அப்படிப்பட்ட அதிகாரம் மிக்க ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு நீங்கள் கூட்டத்தை தொடங்குவதற்கு முன் கவர்னர் உரையை வாசிக்க வேண்டிய நேரத்தில் சில கருத்துக்களை கூற முன்வருகிறார். நீங்கள் ஏன் ஒலிபெருக்கி இணைப்பை அணைக்கிறீர்கள்? ஏன் தொலைக்காட்சி இணைப்பை துண்டிக்கிறீர்கள்? ஆக இந்த அரசாங்கம் திட்டமிட்டு ஆளுநரை அவமானப்படுத்துவது என்று முன்கூட்டியே முடிவு செய்துவிட்டது. ஆளுநர் தான் வெல் ப்ரிப்பேர்டா வெளியில போய் ஆளுநர் மாளிகைய மக்கள் பவன அடையிறதுக்கு முன்னாடியே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே ரிப்ளை வருது. அதுதான் அவர் அதை செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறாரு. இல்ல, நீங்களும் தான் தயாரா இருக்கீங்க. அவர் இந்த மாதிரி ஒரு அவமதிப்பு நிகழ்வதற்கு அவர் அரசாங்கம் அளித்த உரையை ஏன் வாசிக்க முடியவில்லை என்று கூறுவதற்கு மக்களுக்கு விளக்கம் தர வேண்டாம். அதுல ஒரே பொய்யா எழுதியிருக்கீங்க. தமிழ்நாடு இந்தியாவிலே சிறந்த மாநிலம், உலகத்திலே சிறந்த மாநிலம், சட்ட ஒழுங்கு பூரண அமைதி, மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் கவர்னர் வாசிக்கணும். புழுகு இல்லையா அது? மனசாட்சி உறுத்தலையா? உலகத்திலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு எழுதுவீங்க, உலகத்திலே இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடையாதுன்னுவீங்க. அதில் கவர்னர் படிக்கணும். என்ன தலையெழுத்து அவருக்கு? படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருத்தம் கூறினால் அந்த திருத்தத்தை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் அவர் என்ன திருத்தம் கொடுத்தாரோ அந்த பகுதிகளை ஆளுநர் தவிர்க்கலாம், முழு உரிமை இருக்கு. அது ஒரு சின்ன கிளாரிட்டி சொல்றாங்க சார். இருங்க, கவர்னர் மசோதாவில் கையெழுத்து போடலன்னாலும் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்க போய் முறையிட்டாங்க. ஒரு ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, அவ்வளோதான் நிறைவேறியதாக கருதப்படும். அந்த தீர்ப்பை தூக்கி எறிந்து விட்டது அரசியல் சாசன அமர்வு. அப்படிலாம் கருத முடியாது. கவர்னர் கையெழுத்து போடலன்னா அது நிறைவேறியதாக கருதப்படும். அந்த தீர்ப்பை பட்டாசு வெடித்து கொண்டாடிய திமுக இப்போது முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்ளும்? ஒரு மாநில அரசும் ஆளுநரும் இலக்கமாக செயல்பட்டால்தான் மாநிலத்தில் வளர்ச்சி காண முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் எல்லா அதிகாரமும் எங்களிடம் இருக்கிறது, ஆளுநர் நாங்கள் நீட்டுகிற இடத்தில் கையெழுத்து போட வேண்டியவர் என்ற மேலாதிக்க மனப்பான்மையில் இருக்கிற காரணத்தால் மோதல் பாக்கை ஆளுநரிடமும் கடைபிடித்து மத்திய அரசிடமும் மோதல் போக்கை கடைபிடிக்கிற காரணத்தால் இந்த அரசாங்கத்தின் ஆணவம் தான் இத்தகைய பிரச்சனைகளுக்கு காரணம். ஆளுநருடைய மைக்கே நீங்கள் துண்டிப்பீர்களா? சபாநாயகர் அப்பா ஆளுநரை விட பெரிய இவரா? நான் கேட்கிறேன். இந்த சபை என்ன உங்களுடைய விருப்பம் போல் நடத்துவதற்கான சபையா? திமுக பொதுக்குழுவா அல்லது தமிழக சட்டசபையா உங்கள் விருப்பம் போல நடத்துவதற்கு? தமிழக சட்டசபையில் நேற்றைய தினம் ஆளுநர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார். அராஜக போக்கோடு இந்த ஆளுங்கட்சி செயல்பட்டிருக்கிறது. சபாநாயகர் பேசும்போது மைக் அணைச்சு வைக்கிறது விதிமுறை, சபையினுடைய மரபு. சபாநாயகர் பேசும்போது இல்லை, ஆளுநர் பேசும்போது மைக் அணைச்சிருவீங்களா? சபாநாயகருக்கு மட்டும் மைக் இருக்குமா? அவர் வெளியே போனோடனே எல்லா மைக்கும் வேலை செய்து, டிவியெல்லாம் வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுது? மக்கள் மீது நடத்தப்படுகிற ஃப்ராட் என்று நான் சொல்லுகிறேன். மக்களுக்கு நீங்கள் ஒரு சார்பு செய்திகளை கொண்டு சேர்க்கிறீர்கள், அதுக்கு பிறகு கனெக்ஷன் கொடுப்பீங்களா லைவ்? அப்போ டெக்னிக்கல் மிஸ்டேக் இல்லையா? ரகுபதி காதில் வண்டியா பூ சுத்துறாரு. ரகுபதியும் அப்பாவும் மக்கள் என்ன ஏமாளிகளா? இவர்களை பற்றி தெரியாதா? இவர்களுடைய அத்தனை மோசடி வேலைகளை மக்கள் அறிந்தே வைத்திருக்கிறார்கள். தமிழக சட்டசபை சபாநாயகருக்கு வானளவிய அதிகாரம் கிடையாது. நீங்கள் தானே இதே திமுக தானே சொல்லிச்சு, PS பாண்டியனுக்கு வானளவிய அதிகாரம்லாம் கிடையாதுன்னு. உங்களுக்கு என்ன வானளாவிய அதிகாரம் இருக்கா? கவர்னர் மைக்கே ஆஃப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்கள். அரசியல் சட்டத்தை மீறுகிறீர்கள், ஆணவமாக நடந்து கொள்கிறீர்கள். அதனுடைய அடையாளம்தான் நேற்றைய தினம் ஆளுநர் அவமதிக்கப்பட்ட நிகழ்வு. தமிழக கவர்னர் உரை நிறைய பொய்கள் இடம்பெற்று இருக்கின்றன இந்த அரசாங்கம் தயாரித்த உரையில். அதை கவர்னர் தோலுரித்து காட்டியிருக்கிறார் என்பதுதான் என் பார்வை. சட்டசபைக்குள்ள பேசுறதுக்கு 234 பேருக்கு தான் அதிகாரம் இருக்கு. மற்றவர்கள் யாரு வந்தாலும் நாங்கள் கொடுப்பதை அப்ரூவ் பண்ணதை வாசிப்பதற்கு தான். அப்படிலாம் கிடையாது. அவர் இன்னும் உங்க கட்சி அமைப்பு செயலாளர் RS பாரதியா கவர்னர்? RS பாரதி தான் ஸ்டாலின் குரலை எதிரொலிப்பார். ஆளுநர் ரவி எதிரொலிக்க மாட்டார். ஆளுநர் RN ரவி அவர்கள் RS பாரதி அல்ல என்பதை அப்பாவு புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவு கூட RS பாரதியா மாறலாம், ஆனா ஆளுநர் மாற மாட்டார். என்ன சார் போனாங்க, ரிப்ளை கொடுத்தாங்க, இவ்வளவு தவறு இருக்குன்னா அதுக்கு மேல எதுவும் ஆளுநரால செய்ய முடியலையே. செய்ய முடியல, ஆனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க வெளியிடுறீங்கல்ல, இப்போ ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்கார், இனிமே ஆளுநர் உரையே தேவையில்லை என்பதை எல்லா மாநில முதல்வர்களுக்கும் எழுதப் போகிறேன்.
அரசியல் சட்டத்தை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எழுதினா எல்லாம் ஒத்துக்கிட்டு அப்படியே மாறிடுமா? லெட்டர் எழுதி அந்த லெட்டர் முரசொலியில் போட்டுக்கலாம், அதுக்கு மேலே அது காலனா பிரயோஜனம் இல்லை. இப்போ சமீபத்தில் அந்த மாதிரி தானே ஒன்று பண்ணாங்க, எல்லா மாநில முதல்வர்களுக்கும் எழுதுகிறோம், எதுவும் பலனளிக்காது. அதே மாதிரி தான் என்னது ஜிஆர் சாமிநாதன் அவர்கள், மாண்புமிகு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர் மேலே இம்பீச்மெண்ட் முடிஞ்சிடா உங்களால், உங்கள் தீர்மானம் குப்பை கூடைக்கு போகும். இந்த கடிதமும் அப்படித்தான். அதெல்லாம் ஒன்றும் அரசியல் சட்டத்தில் திருத்தலாம் வராது. என்றைக்கு உங்கள் காங்கிரஸ் இளவரசர் வர்றது, அதுக்கு பிறகு எல்லா மாநில எம்பிக்கள்லேயும் நிறைய பேர் உங்ககிட்ட வர்றது, 3/2 பங்கு மெஜாரிட்டி வந்து நீங்கள் என்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை திருத்துறது? சும்மா திமுக மாநாட்டு தீர்மானம் மாதிரி போட்டுட்ருக்காங்க அசம்பிளியில் உட்காந்துக்கிட்டு, எதுவும் வேலைக்கு ஆகாது. வெறும் பேப்பரில் முரசொலியில் தலைப்பு செய்திக்கு தான் உதவும். அதை தாண்டி அது 10 பைசா பிரயோஜனம் இல்லாத தீர்மானம். சார் 26 தேர்தல் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் பிரேமலதா விஜயகாந்தும் மருத்துவர் ராமதாஸும், அன்புமணி ராமதாஸ் முடிவு பண்ணிட்டார், மருத்துவர் ராமதாஸும் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்காங்களே, எந்த பக்கம் போக போகிறாங்க? அதாவது ஒரே நேரத்தில் 2 தரப்புடனும் தேமுதிக பேசி கொண்டிருப்பது அதிமுகவை எரிச்சலடைய வைத்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். 2 கட்சிகளுடனும் நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அதில் உறுதியாக நின்று பேசுனீங்கன்னா அவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் அது தேமுதிக மட்டும்தான் செய்கிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன். வெவ்வேறு கட்சிகள் வெவ்வேறு தேர்தல் நேரங்களில் இந்த சந்தர்ப்பவாத அரசியலை செய்திருக்கின்றன. அதனால தான் நான் ஒன்று சொன்னேன், கொள்கை கூட்டணின்ற பேச்சே ஒரு பித்தலாட்டத்தனமான பேச்சு. கொள்கை கூட்டணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே பேர அரசியல், பேரங்கள் தான். சீட்டு நோட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துருச்சு சில தேர்தல்களாக. நான் இவர்களை மட்டும் சொல்லலை, பொதுவாகவே சில கட்சிகள் அந்த அணுகுமுறையை கடைபிடிக்கின்றன. இவர்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள்னு எனக்கு தெரியாது. 2 தரப்பிடமும் பேசுகிறார்கள். இது அதிமுகவை எரிச்சலடை வைத்திருக்கிறது. ராஜ்யசபா சீட் வேணும் என்பது வெளிப்படையாக நமக்கு தெரிகிற கோரிக்கை. அதே போல் இடங்கள், இப்போ என்ன பிரச்சனைன்னா அதிமுக அன்புமணியை முதல்ல கூப்பிட்டு கமிட் பண்ணிட்டாங்க. அவர் எவ்வளோ சீட்டு சொல்லியிருக்கோன்றத எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெளிப்படையாக அறிவிக்க முடியவில்லை. அது காரணம் என்ன தெரியுமா? மற்ற கட்சியெல்லாம் ஈக்குவலாக அதிகமாக கொடுன்னு கேட்டாங்கன்னா. ஆகவே அதிமுகவும் பழைய நிலைமையிலலாம் இல்லை, ஓஹோன்னு வாழ்ந்த காலம்லாம் இல்லை. இப்போது முன்னா வெளியிடுவாங்க, அன்றைக்கே வெளியிடுவாங்க, கையெழுத்து போடுவாங்க, வெளியிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அன்புமணியோடைய செய்து கொண்ட ஒப்பந்தத்தை வெளியிட முடியாததற்கு காரணம் இன்னும் சில கட்சிகள் கொடுக்கக்கூடிய நெருக்கடி என்னவாக இருக்கும் என்கிற கலக்கம்தான். இப்போ தேமுதிக அதை தான் கேட்குது, எங்களுக்கு கௌரவமான இடங்கள் வேணும், ராஜ்யசபா வேணும். இப்போது அது திமுகவோடையும் பேசிகிட்டு இருக்கு, இங்கேயும் பேசிகிட்டு இருக்கு. திரு பியூஷ் கோயல் அவர்கள் பிரதமர் வருவதற்கு முன் இந்த தேமுதிக விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு பெரிய 23ஆம் தேதி நடக்குது. ஆமாம், அந்த கூட்டம் மதுராந்தகத்தில் நடக்கிற கூட்டத்தில் அனைத்து தலைவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் இருக்கணும், அது பிரம்மாண்டமான கூட்டணி என்ற தோற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திருமதி பிரேமலதா அவர்கள் இன்றைக்கு எங்களோடு யாரும் தொடர்பு கொள்ளவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே எடுத்துக்க முடியுமான்னா நான் அதை நம்பவும் தயாராக இல்லை. யார் பேசியிருக்காங்கன்னு தெரியல, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல, அப்படி வேணான்னு சொல்லலாம். இப்போது பேச்சுவார்த்தை 2 தரப்பிலும் ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிறது, வெளிப்படையாக நடைபெறவில்லை. டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை அவருக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனை. அன்புமணியிடம் இருக்கக்கூடிய அணியில் அவரிடம் கொடுத்து பகிர்ந்து கொள்ள சொல்லுகிறார்களா, 2 பேருக்கும் சேர்த்து அறிவித்து இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பத்தை பிட்டு கொடுப்பது மாதிரி சொல்லுகிறார்களா என்பது நமக்கு தெரியாது. அவர் இந்த கூட்டணியில் இணைவதில் நெருடல் இருக்கும் என்பது என்னுடைய பார்வை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் இணைவதில் நெருடல் இருக்கும். திருமதி பிரேமலதாவை பொறுத்தவரை அவருடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்பட்டால் அவர் இந்த அணியில் இணைவார். அடுத்த 2-3 நாட்களுக்குள் இதற்கான விடை கிடைக்குமா என்பது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். திமுக எப்படி சார் இருக்குது? கிட்டத்தட்ட 3000 ரூபா பொங்கல் இதெல்லாம் கொடுத்த பிறகு எங்களுக்கு மக்களுடைய வாக்குகள் வரும், முழுசாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமாம், அந்த நம்பிக்கைன்னு சொல்லலாம், கனவுன்னு சொல்லலாம். ஏன்னா முதலமைச்சரே சொல்லியிருக்கார், உங்கள் கனவு என்ன அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்குறாராம். அவங்க சொன்னீங்கன்னா 1008 கனவு சொல்லுவாங்க. எங்கள் கனவு இது ஒழிஞ்சிருமா, அது ஒழிஞ்சிருமா அப்படின்வாங்க. சில குத்தலாக கேட்குறவங்க உங்கள் ஆட்சி ஒழிஞ்சிருமான்னு கூட சொல்லுவாங்க, அதுதான் எங்கள் கனவுன்னு. என்னன்னு தெரியாது, ஆனால் கனவு என்னன்றது ஒரு திட்டமாக. இந்த மாதிரி ஒரு டைட்டில் வைக்கிறதுல திமுககாரங்க கில்லாடிங்க. உங்களுடன் முதல்வர்
முதல் உங்களுடைய கனவு என்ன? வெல்லட்டும் தமிழ்நாடு, வரட்டும் திமுக, இந்த மாதிரி டைட்டில்லாம் நல்லா தான் வைக்கிறாங்க. ஆனால் தேர்தலை பார்த்து பயந்து போயிருக்காங்க. திமுக கண்ணில் பயம் தெரியுது. எப்படி 3000 ரூபா திடீர்னு எப்படி வந்தது? 4 வருஷமாக 4.5 வருஷமாக ஆட்சி நடத்திட்டு போன பொங்கலுக்கு ஒன்றும் கொடுக்காம அதுக்கு முன்னாடி ஏதோ கொடுத்துட்டு இப்போ 3000 எப்படி? ஏன் சார் 3000 ரூபா கொடுத்தீங்க? அப்புறம் எடப்பாடியார் 2000 ரூபா கொடுக்குறேன்றார் குடும்ப தலைவிகளுக்கு. எதனால் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? ஓட்டு வாங்குறதுக்கு தான். ஆனால் எதனால் சொன்னார்? இப்போ இருக்கிற 1000 ரூபாயை 1500 ஆக்கலாமான்னு இந்த கவர்மெண்ட்டு முடிவு பண்ணிருச்சு. முடிவு பண்ணவுடனே 1500ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு 2000 சொன்னால் இவங்க 2000 கொடுக்க வேண்டிய நெருக்கடி ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறார். ஆக 3000 ரூபா கொடுக்கறது, உங்கள் கனவு என்னன்னு சொல்லுதுங்கன்னு சொல்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா 10 லட்சம் பேரை கூட்டு மாநாடு போட போகிறாராம். இப்போ இந்த இளைஞர் மாநாடு, மகளிர் மாநாடெல்லாம் நடத்துனாங்க. எதுவும் வேலைக்கு ஆகலை. இந்த இளைஞர்கள் மாநாடுன்னு போட்டால் எல்லாம் 40 வயசுக்கு 45, 50 எல்லாம் உட்காந்து சீட்டாடிட்டு இருக்காங்க மாநாட்டில். என்ன இளைஞர்கள் மாநாடு? இளைஞர்கள் விஜய் பக்கம் அப்படின்னு ஒரு பேச்சு கிளம்பினோடனே இல்லை எங்கள் உதயநிதி பக்கம் தான் இளைஞர்கள்னு காட்டுறதுக்கு 50 வயசுக்காரங்களுக்கெல்லாம் டிஷர்ட் வாங்கி கொடுத்து எல்லாம் தொப்பையும் இதுவுமா உட்காந்துட்டு சீட்டாடிட்டு அப்புறம் எகிரி குதித்து வெளியே போய் இந்த நியர்பை டாஸ்மாக்கெல்லாம் நல்ல க்ரௌடுன்னு சொன்னாங்க. ஆக அது ஒரு மாநாடு. அது ஒன்றும் பெருசாக ஈடுபடலை. இப்போ மகளிர் மண்டல மாநாடு சகோதரி கனிமொழி அவர்கள் முயற்சியில். என்ன காரணம்? மகளிரும் திமுக கிட்ட தான் இருக்காங்க. என்ன 1000 ரூபா கொடுக்குறோம், ஃப்ரீ பஸ் கொடுக்குறோம். பார்த்தார் எடப்பாடி, ஜென்ஸுக்கும் பஸ்ஸு ஃப்ரீ அடிச்சு விட்டார். கவர்மெண்ட் என்ன நிலைமைக்கு போனால் என்னன்றதில் 2 பேரும் போட்டி போட்டு இருக்காங்க. திமுக தேர்தலை கண்டு அஞ்சி இருக்கிறது. இத்தனை கூட்டணி கட்சி இருந்தோம். என்னன்னா அவங்களால விஜய்க்கு நெருக்கடி கொடுத்து விஜய் அப்படி இது பண்ணிகிட்டு இருக்க முடியுதே தவிர, அதுக்கு போட்டியாக அந்த இதெல்லாம் பண்ண முடியுதே தவிர, அதிமுக கூட்டணி விரிவடையாமல் தடுப்பதற்கான முயற்சிகளையும் திமுக எடுத்தது. விஜய்க்கு அதில் ஒரு முயற்சி பலனளிக்கவில்லை. அமமுக அந்த பக்கம் போயிடுச்சு. அமமுகவை இழுப்பதற்கு திமுக முயற்சி செய்தது. அந்த முயற்சி தோற்று விட்டது. இல்லை திமுக கூட்டணி கொண்டு வந்திருப்பாங்க. ஆக இப்போ அவர் போயிட்டார். இப்படி இன்னும் 2 கட்சி போயிட்டுமோ அப்படின்ற கலக்கம் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. தேமுதிகனுடைய நிர்பந்தத்துக்கு திமுக பணிந்தாலும் நான் வியப்படைய மாட்டேன். இவங்க பஞ்சாயத்து முடிஞ்சுதா சார்? காங்கிரஸ் கட்சியினுடைய பஞ்சாயத்து காங்கிரஸ் கட்சியினுடைய பஞ்சாயத்து பலவித பேரங்களுக்கு பிறகு பெரிய பெரிய இடங்களில் சரி கட்டுகிற வேலையெல்லாம் நடந்தது. அதுவும் திமுக பயந்ததனுடைய அடையாளம் தான். நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஆட்சிக்கே வர முடியாதுன்னு ஒரு சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் பேசுகிறார் சார். அதுக்கு பிறகும் வெட்கம் சூடு சொரணை இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அப்படி பேசியவருடைய பொறுப்பை பறிப்பதற்கு திமுக அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். அதே மாதிரி ஆளாளுக்கு காங்கிரஸில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக. என்ன காரணம்னா யாரையும் விட முடியல. வெளியிலிருந்து ஆளை இழுக்கிறாங்க. இருக்கிறவங்களை தக்க வைக்கிறதுக்கு பெரும் பேரங்கள். சுயமரியாதையை கொஞ்ச நாள் விட்டு வச்சுருக்காங்க. சுயமரியாதையெல்லாம் அப்படி ஓரமாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஆட்சிக்கு வர்றது முக்கியம். சுயமரியாதையை வச்சுட்டு நாக்க வலிக்க முடியுமான்ற மாதிரி இருக்காங்க. அப்புறம் KN நேரு போன்றவர்கள் நாங்கள் இவ்வளோ நாள் காங்கிரஸை தூக்கி சுமக்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பேசுவாங்களே. இப்போ முடிஞ்ச உடனே பேசுவாங்க. இப்பயும் பேசுவாங்க. ஆனால் எங்களால் தான் வெற்றி, திராவிட மாடல் வெற்றின்னுவாங்க. வெற்றி பெற்றால் பெருமான்றது சந்தேகம், கேள்விக்குறி. ஏன்னா என்ன நடக்க போகுது, என்னென்ன கூட்டணி, என்ன இறுதி வடிவம் தெரிஞ்ச பிறகு தான் இது சொல்ல முடியும். ஆகவே இவங்க சுயமரியாதை கைமரியாதை பகுத்தறிவு இதெல்லாம் புடலங்கா ஒன்றும் கிடையாது. சுயமரியாதையும் கிடையாது, பகுத்தறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சுயமரியாதை பகுத்தறிவு உபதேசங்கள் எல்லாம் ஊருக்குத்தான், சொந்த கட்சியினருக்கு அல்ல. சொந்த கட்சியினர் பதவி அதிகாரம் இதுதான் முக்கியம் அவங்களுக்கு. சுயமரியாதைலாம் இல்லை, பணம் பண்ண வேண்டும். இதுதான் திமுகவுக்கு முக்கியம். ஆகவே எலெக்ஷனுக்காக எந்த லெவல்லையும் இறங்கிறதுக்கு திமுக தயாராக இருக்குது. எலெக்ஷனை பார்த்து திமுக தைரியமாக இல்லை, வெளியில் தைரியம் மாதிரி, அதாவது என்ன சொல்லலாம், இருட்டில் போகிறவன் தனியாக போகிறவன் பாடிக்கிட்டே போவான். என்ன பாடிக்கிட்டே போகிறான்னா ஒரு பயம். அந்த மாதிரி பயந்து போய் தான் திமுக இருக்கிறதே தவிர தெம்பாக இருப்பது போல் நடிக்கிறது. தாவேகா விசாரணைக்கெல்லாம் போயிட்டு வராங்க, ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்களா? திரு விஜய் அவர்கள் எப்போது பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகிறாரோ அதன் பிறகு தாவேகா முடங்கி விடுகிறது. ஒரு கூட்டம் முடிஞ்சதுன்னு வச்சுங்க, அதுக்கு பிறகு சைலண்ட் ஆகிடுது, ஆஃப் ஆகிடுது. தொடர் நடவடிக்கைகளே கிடையாது. இப்போ நாஞ்சில் சம்பத்தை சேர்ந்த பிறகு தான் ஏதோ ஒரு 2 ஊரில் பொதுக்கூட்டத்துக்கு அவரை போடுறாங்க. ஏன் அந்த கட்சியில் பேச்சாளர்களே இல்லையா, நிர்வாகிகளே இல்லையா, அங்கங்கே கூட்டம் நடக்கக்கூடாதா?
நான் இதுவரை சென்னையில் தாவேகா பொதுக்கூட்டம் ஒன்று நடந்து நான் பார்க்கவே இல்லை. ஒரு 6 மாத காலமாக கட்சி ஆரம்பித்து 2-3 வருஷம் ஆகிப்போச்சு. 1 வருஷமாக ஆயிடுச்சு நான் பார்த்து. தாவேகா நிகழ்ச்சின்னு ஒன்று எங்கேயுமே கொடி கட்டி பார்க்கல. என்ன விஜய் மட்டும்தான் அங்கே அந்த கட்சியினுடைய தலைவர், மற்றவங்களாம் டம்மி பீஸு அப்படின்னு அவர்களே முடிவு செய்து விட்டார்களா? தாவேகா முடங்கி இருப்பது அந்த கட்சிக்கு பின்னடைவு. எந்த விதமான அரசியல் நடவடிக்கைகளும் இல்லை. ஜனநாயகன் படம் பிரச்சனையை சந்திக்குது, அல்லது சிபிஐக்கு கூப்பிடுறாங்க. இதெல்லாம் அரசியல் நெருக்கடி போல சிலர் சித்தரிக்கிறார்கள். அப்படி சித்தரிப்பது உண்மையா பொய்யா என்று சம்பந்தப்பட்ட விஜயே பேச முடியாத நிலை இருக்கிறது. ஏன் பேச முடியல? ஏன் பேச மறுக்கிறார்? ஆகவே தாவேகா தலைவர் விஜய் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகிற அல்லது இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவை கூட பயன்படுத்தி கொள்ள தவறுகிறார். ஒரு அரசியல் சக்தியாக இயங்க மறுக்கிறார் அல்லது முடங்கி இருக்கிறார் என்பது என்னுடைய பார்வை. நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார், மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.